ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? நான் சிம்பிளாக கடன்னு சொல்லிடுறேன், சரிங்களா? ஒரு இப்போது ரீசெண்ட் டைமில் ஒரு ராதா வந்து சென்னைக்கு போக ஆரம்பித்ததுக்கப்புறம், தமிழ்நாட்டுக்கு போக ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறையா கொஸ்டின் வந்து ராதா ஃபேமிலியை கெடுத்துட்டீங்க, ராதா வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க அப்படின்றது நிறைய பேர் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, நான் இனிமேல் ராதா கிட்ட பேச போகிறது இல்லை, சரிங்களா? ஏன் பேச போகிறது இல்லை அப்படின்றத நான் இதில் உங்ககிட்ட சொல்லிடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். இப்போ நிறையா பேர் கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா, என்னுடைய லைவில் பார்த்திங்கன்னா, ராதாவை கெடுத்துட்டீங்க, ராதா குடும்பத்தை பிரிச்சுட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கேட்குற ஒரே கொஸ்டின் வந்து, இது எல்லாரையும் இல்லை, ஒரு சில பேரை, யாரெல்லாம் வந்து ராதாவை நான் கெடுத்துட்டேன், ராதா குடும்பத்தை கெடுத்துட்டேன், ராதா குடும்பத்தை பிரிச்சுட்டேன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. மற்றபடி என்ன ரசிக்கிறவங்களுக்கோ, ராதாவுடைய ரசிக்கிற அந்த சப்ஸ்கிரைபருங்களுக்கோ, என்னுடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாரும் என்னை இப்படி கஷ்டப்படுத்தலை, யாரும் இந்த கேள்வி கேட்கல. அதனால் அவங்களுக்கு இந்த வீடியோ இல்லை. யார் பர்டிகுலராக இந்த வார்த்தையை சொல்லி என்னை ரொம்ப காயப்படுத்தினாங்களோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பர்டிகுலராக நான் சொல்கிறது, ஓகேங்களா? ஆமாம், ராதா குடும்பத்தை நான் தான் பிரித்தேன், ராதாவை அவங்க மாமியார்கிட்ட இருந்து நான் தான் பிரித்தேன். சரி, ஓகே. இப்போ அதனால் உங்களுக்கு என்ன வரப்போகுது? அந்த ஒரு விஷயத்துக்கு எனக்கு ஆன்சர் பண்ணுங்க, ஓகேங்களா? ராதா குடும்பத்தை பிரிக்கிறதுனாலையோ, ராதாவையும் அவங்க மாமியாரையும் பிரிக்கிறதுனாலையோ எனக்கு என்ன வந்துட போகுது? நீங்கள் சொல்லுங்கள். இப்போ அந்த பொண்ணு அவங்க ஹஸ்பண்டை விட்டு போய் தனியாக இருக்காளா, இல்லை அவங்க ஹஸ்பண்டு கூட வாழாமல் இல்லை வேறு எங்கன்னா போயிட்டாளா? எதுவுமே கிடையாது. நான் பிரிச்சிட்டேன்னா எந்த வகையில் நான் பிரிச்சிட்டேன் அவங்க குடும்பத்திலேருந்து? ஏங்க, அந்த பொண்ணு அவங்க ஹஸ்பண்டு கூட போய் வாழணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு முடிவு பண்ணி அவள் கிளம்பி போயிருக்கா, சரிங்களா? அதுக்கு நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அதுக்கு நீங்கள் வந்து ராதாவுக்கு திமிரு அதிகமாகிடுச்சு, ராதாவுக்கு வாய் அதிகமாகிடுச்சு, ராதா உன்னால தான் கெட்டு போயிட்டா, சரண்யா வந்து ராதாவால் தான் கெட்டு போயிட்டா அப்படின்னா எனக்கு புரியல. ராதாவுக்கு வாயில் கையை வச்சா கடிக்க தெரியாதா, இல்லை எனக்கு தான் வாயில் கையை வச்சா கடிக்க தெரியாதா? சொல்லுங்கள். எதுக்கு எங்கள் 2 பேரை மட்டும் நீங்கள் இவ்வளோ மீன் பண்ணி சொல்கிறீங்கன்றது எனக்கு சத்தியமாக தெரியல, ஓகேங்களா? உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் வீடியோலேயே நான் தெளிவாக சொன்னேன், ராதாவுக்கு எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ராதாவும் நானும் பேசிக்காமல் தான் இருக்கோம், ஆனால் எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை, இதை நீங்கள் வந்து பெருசு பண்ணாதீங்கன்னு நான் சொன்னேன். ஏங்க, ஒரு பொண்ணு தமிழ்நாட்டுக்கு போகவே கூடாதாங்க? சொல்லுங்கள். அவங்க அந்த பொண்ணு போய் அவங்க புருஷன் கூட வாழக்கூடாதா? இப்போ நாங்கள் இங்கே கஷ்டப்பட்டால் நாங்கள் இங்கேயே கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும், நாங்கள் எங்கள் ஹஸ்பண்டு கூட போய் நாங்கள் சந்தோஷமாக வாழக்கூடாது. ஏங்க, அந்த பொண்ணு எத்தனை வருஷமாக கஷ்டப்படுறான்னு தெரியுமா உங்களுக்கு? யாருக்கும் தெரியாது, சரிங்களா? எனக்கு தெரியும். இப்போ அந்த பொண்ணு அங்கே போனதுனால என்ன இருக்குது? இப்போ நான் அமிச்சதுனால என்ன இருக்குது? நான் என்ன வேற யாரு கூடயாவது அமிச்சிட்டேன்? சொல்லுங்க. அவள் புருஷங்கிட்ட போய் அவள் இருக்க போகிறேன்னு சொன்னால், இன்னும் கேட்க போனால் நீங்கள் சொல்கிறீங்க, ராதாவுக்கும் அவங்க மாமியாருக்கும் பாண்டிங் நல்லா இருந்தது, உங்களால் தான் வந்து. ஆமாங்க, ராதா வந்து வீடியோவில் அப்படி தான் காமிச்சா, ஓகேங்களா? அவளுக்கும் அவங்க மாமியாருக்கும் பாண்டிங் நல்லா இருக்க மாதிரி காமிச்சா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தான் வந்து வீடியோவில் என் வீட்டில் பிரச்சனைன்றதை நான் தான் தெளிவாக எல்லாத்தையும் காமிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் அவள் காமிக்க ஆரம்பித்தா. நான் வந்து என் மாமியார் இப்படி, என் ஒருத்தி இப்படின்னு நான் இன்றைக்கி சொல்லலை. என் பழைய வீடியோவை எடுத்து பாருங்கள். நான் வந்து என் ஓரவத்தியை வந்து அப்படி இப்படின்னு சொல்லி வீடியோக்காக யூஸ் பண்ணிவிட்டு, இப்போ வந்து நான் என் ஓரவத்தியை வந்து நான் வந்து இப்போ கெட்டவளாக்குறேன், மாமியாருக்கு செஞ்சதை சொல்லி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. அந்தந்த இடத்த இருந்து பார்த்தா தான் அவங்களுக்கு அந்த வழி தெரியும், ஓகேங்களா? அங்கங்கே இருந்து பார்த்தா மட்டும்தான் அவங்களுக்கு அதனுடைய வழி தெரியும், ஓகேங்களா? இங்கே நான் இருக்கேன்னா எனக்கு இங்கே எவ்வளோ குடைச்சல் வருது, இந்த 10 நிமிஷம் வீடியோக்கு அடுத்தது எனக்கு என்ன பிரச்சனை வருது, எனக்கு என்ன பேசுகிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் போய் எல்லா இடத்தையும் இப்படியே தூக்கிக்கின்னு எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. நான் என் பிரச்சனையை எடுத்து போடுறது காரணம் நாளைக்கு என்ன மாதிரி, ஓகேங்களா, என்ன மாதிரி அந்த பொண்ணுங்களும் ஏமாந்துடக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு காரணத்துக்காக தான் இங்கே நடக்கிறத எல்லாத்தையும் நான் எடுத்து போடுறேன், ஓகேங்களா? ராதா போயிருக்கானா
அவங்க மாமியார் வீட்டை விட்டு அவளுக்கு ஒரு குழந்தை தேவை, அவங்க ஹஸ்பண்ட் வரமாட்டேன்றாரு, கஷ்டமாக இருக்குது, வீடு கட்டுறாங்க அப்படின்றதுக்காக அவள் அங்கே போயிருக்கா. அது அவளுடைய பர்சனலு. ஓகேங்களா? அவளுடைய பர்சனலை நான் நேற்று தான் கேட்டு தெரிஞ்சுக்கினேன். என்கிட்ட பாதி சொன்னால் பாதி சொல்லலை. ஓகேங்களா? அவள் போயிருக்கா அப்படின்னும்போது அது ஓகே. அது அவளுடைய தனிப்பட்ட ஒரு முடிவு. நான் போய் ராதா நீ உன் புருஷன் கூட வாழாத, நீ உன் புருஷனை விட்டு போயிடு, அவன் நல்லவன் கிடையாது அப்படின்னு சொன்னால் அவள் போயிட போகிறாளா? இல்லை ராதா வந்து என்கிட்ட மாமா இப்படிக்கா உன் குடும்பத்தில் அப்படி பண்ணுறாங்கக்கா, நீ போய் உன் அப்பா அம்மா கூடயே இருந்திருக்கான்னு சொன்னால் நான் தான் போயிட போகிறேன்னா? நானும் குட்டி தாளாட்டுற பாப்பா கிடையாது, அவளும் குட்டி தாளாட்டுற பாப்பா கிடையாது. என்ன, எனக்கும் 32 வயசு ஆகுது, அவளுக்கும் 25 வயசு ஆகுது. எல்லாமே முடிவு பண்ணி எங்களுடைய லெவலு எந்த அளவுக்கோ அந்த அளவுக்கு மட்டும்தான் நாங்கள் இருப்போம். சரிங்களா? ஒரு ஃப்ரெண்டாக எந்த ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கணுமோ அந்த அளவுக்கு தான் நான் இருக்கேன். ஓகேங்களா? நான் தெளிவாக சொல்லிட்டேன். 1.5 மாதமாக நான் ராதா கிட்ட பேசாமல் இருக்குதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? இந்த பர்டிகுலராக நேற்று கேட்ட அவங்களுக்கு தான் இது. 1.5 மாதமாக நான் ராதா கிட்ட பேசாமல் தான் இருந்தேன். சரிங்களா? நேற்று ஒரே கேள்வி தான் அவளை கேட்டேன். உனக்கு நான் வேணுமா இல்லை அந்த கமெண்ட் பண்ணவங்க வேணுமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு தான் உங்களுக்கு பதில் அங்கேருந்து வந்தது. சரிங்களா? ஏன்னா சரண்யாவுக்கு எப்போவுமே எல்லாரையும் வாழ வச்சு தான் பழக்கம். கண்ணுக்கு தெரிஞ்சாலும் சரி, கண்ணுக்கு தெரியலனாலும் சரி, எனக்கு பொறுத்த வரைக்கும், என் மனசாட்சி பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் நல்லதாக தான் செஞ்சுருக்கேன். யாருக்கும் கெடுதல் செய்யலை நான். என்னால் யாரும் கெட்டு போகல. ஓகேங்களா? என்ன அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து சொன்னீங்க பார்த்தீங்களா, ராதா குடும்பத்தை பிரிச்சுட்டீங்க, ராதாவை வந்து கெடுத்துட்டீங்க அப்படின்ட்டு. அதனால் நான் வந்து இனிமேல் ராதா கிட்ட பேசவே மாட்டேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்களா? இது வந்து என்னை புரிஞ்சிக்கின என்னுடைய உறவுகள், சரியா? அந்த உறவுகளுக்கெல்லாம் வந்து கஷ்டமாக இருக்கும். நேற்று கூட ஒருத்தவங்க சொன்னாங்க, யாரோ ஒருத்தவங்களுக்காக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை கெடுத்துக்காதீங்க அப்படின்ட்டு. இப்போ இந்த வார்த்தை வந்து அவங்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும். உங்களை பிரிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்கெல்லாம் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. அதனால் நீங்கள் அவங்க பேச்சை கேட்டுங்களா ராதா கிட்ட பேசாமல் கொள்ளாமல் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகேவா? அவங்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும் இந்த வார்த்தையை கேட்கும்போது. ஆமாங்க, நான் ராதா கிட்ட பேச போகிறது இல்லை. ஓகேங்களா? அவங்க வேலையை பார்க்கட்டும், நான் என் வேலையை பார்க்குறேன். ஏன்னா அவள் நேற்று வீடியோலேயே அவள் அதை தான் சொல்லியிருந்தான், நானும் வீடியோலேயே அதை தான் சொல்கிறேன். என்னுடைய உறவுகள் எல்லாருக்கும் தெரியும், நான் எப்படியாப்பட்டவ, ராதா எப்படியாப்பட்டவ அப்படின்றது எல்லாமே தெரியும். அப்படி இருக்கும்போது யாரோ போகிற போக்கில் வந்து லைவை பார்த்துட்டு, யாரோ போகிற போக்கில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போகிற உங்களுக்கு நான் உட்காந்து இவ்வளோ விளக்கம் கொடுக்குறேன் பார்த்தீங்களா? இது வந்து என்னுடைய பெரிய முட்டாள்தனம். ஏன்னா என்னுடைய உறவுகள் யாரும் இந்த வார்த்தையை என்கிட்ட கேட்கல. என்னுடைய உறவுகள் யாரும் வந்து என்னை கஷ்டப்படுத்தலை. என்னுடைய உறவுகள் யாருமே கஷ்டப்படுத்த மாட்டாங்க. என்னுடைய சொந்தங்கள் யாரும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க. சரிங்களா? இது வந்து போகிற போக்கில் யாரோ கேட்டுட்டு போகிற கேள்விக்கு தான் நான் உட்காந்து இந்த விளக்கம் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? இன்றைக்கி இந்த உறவுகள் இல்லைன்னா நான் இந்த இடத்த இல்லை. இந்த உறவுகளால் தான் இன்றைக்கி நான் இந்த இடத்த இருக்கேன். ஓகேங்களா? ஓகே, ராதாவை நான் பிரிச்சுட்டேன்ப்பா, அவங்க மாமியார்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன். வாரம் வாரம் நான் வந்து வீடு வீடாக போகிறேன்னா வாரம் வாரம் நான் எந்த வீட்டுக்கு போயிட்டேன்? எனக்கு பஸ்ஸுக்கெலாம் காசு நீங்கள் தான் கொடுத்த மாதிரியும், இல்லை நீங்கள் தான் என்னை கூப்பிட்டு போய் விட்ட மாதிரியும் வாரம் வாரம் நீ ஒருத்தவங்க வீட்டுக்கு போய் ஒருத்தவங்க குடும்பத்தை கெடுத்துட்டு வரேன்னா எந்தெந்த வீட்டுக்கு போய் நான் எந்தெந்த குடும்பத்தை கெடுத்துட்டு வந்தேன்? இதுக்கு எனக்கு இந்த வீடியோவுக்கு கீழே எனக்கு ரிப்ளை பண்ணணும் நீங்கள். சரிங்களா? எந்தெந்த குடும்பத்தை போய் நான் கெடுத்துட்டு வந்தேன் அப்படின்றத. ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து ராதா நேற்று சொன்னான், இதுக்கப்புறம் நானும் அவங்கக்கிட்ட வீடியோ போட மாட்டேன், அவங்களும் என் கூட வீடியோ போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க, ராதா கூட நான் இனிமே வந்து வீடியோ போடலை. ஓகேங்களா? நீங்கள் வந்து சொன்னீங்க பார்த்தீங்களா, ராதாவை வாழ வைக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்டலாம் ஒன்றே ஒன்று நான் கேட்டுக்கிறேன். அந்த பொண்ணுக்கு எந்த கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? நீங்கள் பொறுப்பேற்றுக்கிறீங்களா? சொல்லுங்கள். ஒரு அம்மாவா, ஒரு அக்காவா, ஒரு ஃப்ரெண்டா எல்லாமா நீங்கள் இருப்பீங்கன்னா சொல்லுங்கள். நான் ராதா கிட்ட பேச மாட்டேன், ராதாக்கு எதுவும் செய்ய மாட்டேன். நான் அந்த ஸ்டேஜில் தான் இருக்கேன். ஒரு அம்மா, ஒரு பொண்ணு, ஒரு ஃப்ரெண்டு எல்லாமே வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து ஃப்ரெண்டு வந்து துரோகம் பண்ண மாட்டா, ஒரு அம்மா வந்து பொண்ணு கஷ்டப்பட விட மாட்டா. அப்படி தான் நான் இருக்கேன். ஓகேங்களா? அவளுக்கு நல்லதை தான் நான் நினச்சி அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். சரிங்க, இப்போ இந்த இடத்த ராதா இல்லாமல் வேறு யாராவது இருந்திருந்தால் ஹெல்ப் பண்ணியிருப்பேன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணியிருப்பேன். நான் தமிழ்நாட்டுக்கு போனோக்கா, எனக்கு ஹெல்ப் பண்ணுக்கா அப்படின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக பண்ணியிருப்பேன். ராதா இல்லாமல் வேறு யாராவது இருந்திருந்தாங்கன்னா அதே ஹெல்ப்பை பண்ணியிருப்பேன்.
நீங்கள் ஏன் பர்டிகுலராக என்னையும் ராதாவையும் மட்டும் முடிச்சு போட்டு எல்லாத்துக்குமே பேசுகிறீங்க? சொல்லுங்கள். என்னையும் ராதாவையும் ஏன் முடிச்சு போட்டு பேசுகிறீங்க? அப்படி உங்களுக்கு என்ன தான் அதில் கிடைக்க போகுது? எங்களை சிண்டு முடிச்சு விட்டு நாங்கள் சண்டை போட்டு நாங்கள் 2 பேரும் வந்து இப்படி இருக்கிறவங்க வந்து இப்படி இருக்கணும் பிரிஞ்சு. நாங்கள் வந்து அப்படியே 2 பேரும் அடிச்சுக்கணும் மாறிஞ்சிக்கணும், அதுதானே உங்களுக்கு ஆசை. அந்த ஆசை நிறைவேற்றுறேன் நான். ஓகேங்களா? தமிழ்லைனில் பார்த்தது தான். நான் இனிமேல் ராதா கிட்ட பேச போகிறது இல்லை. எதை பற்றி பேச போகிறது இல்லை, சரிங்களா? உங்களை பற்றி இந்த கமெண்ட் பண்ணீங்க பார்த்தீங்களா, அவங்கள பற்றி நான் ராதா கிட்ட பேச போகிறதில்ல. யாரோ ஒருத்தவங்களுக்காக நான் ஏங்க ராதாவை தூக்கி போட்டு போனோம் சொல்லுங்க? நான் வந்து ராதா கிட்ட பேச போகிறது இல்லைன்னு சொன்னது உங்களை பற்றி. நீங்கள் இந்த கமெண்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ராதா குடும்பத்தை கெடுத்துட்டேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக நான் அதை பற்றி ராதா கிட்ட பேச போகிறதில்ல. இதுக்கப்புறம் நானும் ராதாவும் இன்னும் க்ளோஸாக இருப்போம், சரிங்களா? நீங்கள் எங்களை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இப்படி பிரிக்கணும்னு பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நாங்கள் இப்படி தான் இருப்போம், ஓகேவா? அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க. என்ன கவலையே படாதீங்க. இதுக்கு மேலே சூப்பராக தரமாக வந்து நான் ராதா கிட்ட பேசுவேன், ராதாவும் என்கிட்ட பேசுவா, சரிங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ராதா குடும்பத்தை பிரித்தவளாக இருக்கிறேன் அப்படின்னா ஓகே, தாராளமாக அப்படியே எடுத்துக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ராதாவுக்கு நல்லதை மட்டும்தான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவுக்கு கீழே இந்த கமெண்ட்டில் வந்து என்ன நீ ராதாவுக்கு ஹெல்ப்பு தாம்மா பண்ணியிருக்க, நல்லதை தான் பண்ணியிருக்க அப்படின்றத எனக்கு இந்த வீடியோ கமெண்ட்டுக்குள்ள நீங்கள் தெரிவிக்கணும். எத்தனை பேர் தெரிவிக்கிறீங்க அப்படின்றத நான் கண்டிப்பாக பார்த்துக்கிறேன். ஏன்னா நான் அந்த பொண்ணுக்கு கெடுதல் பண்ணலை, சரிங்களா? நீங்கள் எனக்கு என்னுடைய ஃபேமிலியில் இருக்க அத்தனை பேரும் எனக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு கீழே நீங்கள் கொடுக்குற அந்த பாசிட்டிவான ஒரு இதுவில் தான் வந்து என்னையும் ராதாவையும் வந்து யார் வந்தாலும் எந்த கெட்டது சொன்னாலும் சரியா பிரிக்க முடியாது, சரிங்களா? அந்த பொண்ணுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் நான் போகிறேன், எனக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் அந்த பொண்ணு இருக்கா. அப்போ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு கமெண்ட் பேடாக வந்த கமெண்ட்டுக்காக எத்தனை பேர் வந்து என்னைய ராதாவையும் நேசிக்கிறீங்களோ, நான் அந்த பொண்ணுக்கு நல்லதை மட்டும்தான் நினச்சேன்னு நினைக்கிறீங்களோ, அவங்க வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ கமெண்ட் கீழே வந்து தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்கள், சரிங்களா? நான் செஞ்ச தப்பு என்ன, நான் செய்யாத தப்பு என்ன அப்படின்றத, சரிங்களா? இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் எதையாவது தப்பாக பேசியிருந்தால் என்னுடைய உறவுகளை நான் வந்து கஷ்டப்படுத்தியிருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. நான் பேச மாட்டேன் ராதா கிட்டே சொன்னது இந்த பேட் கமெண்ட்டு, ராதா குடும்பத்தை பிரிச்சுட்டேன்னு சொல்கிறத பற்றி நான் ராதா கிட்ட பேச மாட்டேன்றதை சொன்னேன், சரிங்களா? இதுக்கப்புறம் தான் நானும் ராதாவும் இதோட 100 மடங்கு இன்னும் ஒத்துமையாக இருப்போம், ஓகேங்களா? என் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. நான் வரேன். பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.